கிராஃபைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியானது நடைபெற்று வருகிறது. 5 கிராமங்களை சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலம் செல்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபரூக். வணக்கம் ஃபரூக், விவரங்கள். வணக்கம் சிவா. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் அருகே இருக்கக்கூடிய இடத்துல கிராஃபைட் தொழிற்சாலைக்கு விரிவாக பணிக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மக்கள் சிவகங்கை ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக ஆட்சியருடைய நுழைவாயுவில் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை அடுத்துள்ள கோமாளிப்பட்டி என்ற கிராமத்துல 1994 ஆண்டு முதல் உலகத்தர வாய்ந்த கிராஃபைட் கனிமம் வெட்டி எடுக்கப்பட்டு அதன் சுத்திகரிப்பு ஆலையும் அங்கு அமைந்துள்ளது. இந்த நிலையில கிராஃபைட் கனிமம் கோமாளிப்பட்டி தமராக்கி கிராஃபைட் ஆலை செயல்படக்கூடிய கோமாளிப்பட்டி தமராக்கி குமாரப்பட்டி இழுக்கக்கூடிய அரசனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று காலை சிவகங்கை நகர் முழுவதும் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அந்த கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 1600 ஏக்கருக்கு மேல விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், கிராம மக்கள், விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் என பெண்கள் உட்பட பலரும் இந்த போராட்டத்தில் தரையில் அமர்ந்து போராடி வருகின்றார்கள். தற்போது காவல்துறை அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதனால் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் விவசாயிகள் அதிக அளவில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஃபரூக்.